ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கர்த்தருடைய கிருபையால் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு விசுவாசிக்கிறேன். இந்த நாளை கூட ஒரு இது பகுதியை பார்க்கலாம். இந்த நாளை எப்படியோ நம்ம கடந்து வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அதுக்கு முந்தின நாள் நாம் யாருக்கெல்லாம் நம்ம காசு கொடுக்கணுமோ, இல்லை யாருக்கெல்லாம் நம்ம லோன் கட்டணுமோ, இல்லை நம்ம வீட்டின் காரியமாகட்டும், இல்லை வெளியில் வேலையின் காரியமாகட்டும், இல்லை பிஸ்னஸ் ஆகட்டும், என்ன பண்ணலாம், நாளைக்கு என்ன பண்ணலாம், நாளைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு ப்ரீ பிளான் நம்ம போடுவோம். முன்னாடி நைட்டே என்னென்னா இவங்களுக்கெல்லாம் நம்ம கொடுக்கணும், இவங்களுக்கெல்லாம் இருக்குது, இந்த திங்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீ பிளானாக தான் நம்ம எப்போவுமே என்னென்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம எழுந்திரிப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி தான் கர்த்தர் இந்த நாளில் சொல்கிறாரு, நாளைய தினத்தை குறித்து நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறாரு. நாளைய தினம் அப்படின்னா அது கர்த்தர் கொடுக்குற ஒரு பிளெஸ்ஸிங்கான காரியமாக இருக்கிறது. நாளைக்கு என்ன பண்ணுறது, நாளைக்கு ஃபீஸ் கட்டணும், நாளைக்கு பேங்க் லோன் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பல எண்ணங்கள் நம்மளுடைய மூளையை அப்படியே ப்ரெஷர் ரொம்ப தாங்க முடியாத ஒரு அளவுக்கு நம்ம என்னென்னா எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு நம்ம போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் கர்த்தர் இந்த நாளில் சொல்கிறாரு, நாளைக்கு என்ன நடக்குமோ அதை நான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த நாளுக்குரிய என்ன காரியமோ அதை மட்டும் நீங்கள் துவங்கி வைங்க. அதே மாதிரி நாளைக்கு உண்டான காரியத்தை கர்த்தர் பார்த்துக்கொள்வார் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய முயற்சியில் நம்ம என்னென்னலாம் நம்ம பண்ணுறோமோ, முதலாவது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கடவுளை நம்ம தேடும் பொழுது, கடவுள்கிட்ட நம்ம சொல்லும் பொழுது, அந்த நாளுக்குரியதான எல்லா காரியத்தையும் அவர் பார்த்து கொள்கிற தேவனாக இருக்கிறார். அவருடைய பர்வதத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும் என்று சொல்கிறார். ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவனிடத்திலிருந்து, அதாவது கர்த்தராகிய தேவனிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும், உதவிகள் வரும். நீங்கள் நாளைய தினத்தை குறித்து நீங்கள் கவலைப்படாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். எந்த மூலியமாகவும் கர்த்தரை சந்திக்க நிறைவேற்ற அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமேன். காட் பிளஸ் யூ. மறந்துடாதீங்க, நாளைக்கு என்ன நடக்குமோ அதை தேவன் பார்த்துக்கொள்வார். உங்களை மிகவும் நேசிக்கிறார்.